புதன் கேது இணை உள்ளவர்களுக்கு இயல்பாகவே இந்த புதன் கேது இணைப்பு உள்ளவங்ககிட்ட ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்க குணமாயிடும். கிரகச்சேர்க்கையில் உள்ளவங்ககிட்ட அந்த ஒரு பண்பு இருக்கும், அந்த ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்கு தன்வந்திரியை கும்பிட்டாலும் சரி, அதே போல ஹயகிரவரை கும்பிட்டாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னொரு சூட்சும ரகசியம், வணக்கம். புதன் கேது இணைவு உள்ளவர்களுக்கு இயல்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் ரீதியான துறைகள் அவங்க வெற்றியை கொடுத்துரும். மருத்துவம், மெடிக்கல் ரெப்பா இருக்கிறவங்க, பார்மசிஸ்ட், சித்த வைத்தியம், எல்லா துறைகளிலுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கல்வியின் ரீதியாகவோ இல்ல கல்வி இல்லாம இவங்க ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்களை ஈடுபடும் போது நிச்சயம் அவங்க வெற்றி கிடைச்சிடும். கேது அப்படிங்கிறது மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. பண்டுவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பண்டுவம் பார்க்கறது எல்லாமே கேதுவில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். அவங்க பல்பொடி விட்டாலும் சரி, இல்லை பெரிய ஒரு உயிர் காக்கக்கூடிய மருந்து வித்தாலும் சரி, அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். இயல்பாகவே இந்த புதன் கேது இணைப்பு உள்ளவங்ககிட்ட ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்க குணமாயிடும். கிரகச்சேர்க்கையில் உள்ளவங்ககிட்ட அந்த ஒரு பண்பு இருக்கும், அந்த ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்கு தன்வந்திரியை கும்பிட்டாலும் சரி, அதே போல ஹயகிரவரை கும்பிட்டாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இன்னொரு சூட்சும ரகசியம், பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகர், ஏன்னா விநாயக பெருமாள்னு சொல்லுவாங்க, அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகர். இன்னும் சில மகாலட்சுமி கோயில் பார்த்தீங்கன்னா அட்சய விநாயகர் இருக்கும். 6 விரல் மகாலட்சுமி செங்கல்பட்டுல அங்க அட்சய விநாயகர்னு இருப்பாங்க. மகாலட்சுமி கோயிலோட சன்னதிக்கு பக்கத்துல அட்சய விநாயகர் இருப்பாங்க. இந்த மாதிரி பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய விநாயகரை இவங்க வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி. ஒரு புதன்கிழமையிலயோ வெள்ளிக்கிழமையிலயோ வணங்கிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆனா இவங்க கிட்ட சரும கோளாறுகளோ இல்ல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய நிலைமை நமக்கு இருக்குங்கிறத இந்த கிரகச்சேர்க்கை உள்ளவர்கள் அறிஞ்சு புரிஞ்சு அடிக்கடி ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ரெகுலரா மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது உடல் சார்ந்து அமிர்தாஞ்சன், இந்த மாதிரி ஏதாவது அயோடெக்ஸ், இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இல்லை நீலகிரி தைலம் இதெல்லாம் பயன்படுத்துறது எல்லாமே இந்த புதன் கேது உள்ளவங்க தான். அந்த மருந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டில் எப்பவுமே அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அவங்க பேக்கில் எப்பவுமே ரெடியாக இருக்கும். நம்ம சென்ட் பூசிக்கிற மாதிரி அந்த நீலகிரி தைலத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் எனக்கு தலைவலிக்குன்னு சொன்னால் உடனே ஒரு மாத்திரை எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் நம்மளோட கேங்லையும் எல்லா கேங்லையும் ஒருத்தர் இருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கும். உங்க கேங்ல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க டேக் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே போய் டாக்டரை பார்க்கறது, மருந்து மாத்திரை போட்டுக்கிறது, டென்ஷன் ஆகி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறது எல்லாமே இவங்க தான். இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாமா டாக்டர் போய் பார்ப்பேன், 2 நாள் ரெஸ்ட் எடுத்து சரியா போயிருமேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிரகத்துக்கு உடம்புநிலை பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கும். உங்க வீட்டில் அந்த மாதிரி புதன் கேது உள்ள குழந்தைகள் இல்லை பெரியவர்களும் இருந்து அடிக்கடி எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை சொன்னா டென்ஷன் ஆகாதீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கல, அவங்களுக்கு அப்படி ஒரு பிரம்மை வந்துடக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது இவங்களுக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன அரியராக வச்சிருவாங்க. ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை படிப்புல ஒரு சின்ன சுணக்கத்தை கொடுக்கும். ஆனாலும் எப்படி தன் உடலை பாத்துக்கிறத ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி படிப்புல தோத்துறக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப அக்கறையா படிக்கிறத ரொம்ப ஆர்வமா எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி படிக்கவே முடியாம போயிடுச்சு அப்படின்னா கூட இவர்கள் படிக்காத மேதையா இருப்பாங்க. இங்கெல்லாம் அறிவு கிடைக்குதோ அதெல்லாம் தேடி எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு 10வது தான் படிச்சிருப்பாங்க, ஆனா உலக விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் பேசுவாங்க, நாலேஜபிளா பேசுவாங்க, ஆன்மீகம் பேசுவாங்க, அறிவுரைகள் பேசுவாங்க. புதன் கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு, ஆன்மீக கருத்துகள் இதெல்லாமே அவங்க லிஸ்ட்ல இருக்கும். ஸோ மீண்டும் சொல்றேன், நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் உங்க ஜாதகம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த புதன் கேது உள்ளவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் வணங்கிட்டு அங்க விநாயகர் இருந்தாருன்னா அவரையும் பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமான வெற்றி. சுகமே சூழ்க.